சென்னை கலைவாணர் அரங்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் 49,542 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கான 18 விடுதி கட்டடங்கள், 46 பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, 19 சமுதாய நலக்கூடங்கள், 22 கல்லூரி விடுதிகளில் கற்றல் கற்பித்தல் கூடங்கள் ஆகியவற்றிற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக பழங்குடியின மக்களுக்காக தொலை மருத்துவம் மற்றும் இ சேவை மையங்களுக்கான நீண்ட தூர கம்பியில்லா இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைக்குமாறு. சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா. பி தி பாஸ். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் புத்தகமான சாதியை அழித்து ஒழித்தல் புத்தகத்தை வெளியிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதல் பிரதியை திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். We now request our Honorable Chief Minister of Tamil Nadu to release the Tamil translation of historic and powerful work, Annihilation of Caste, the iconic book written by Dr. Ambedkar, a visionary and architect of modern India. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இப்ப இந்த நிகழ்வினுடைய சாராம்சங்கள் என்ன, முக்கிய சிறப்பான திட்டங்கள் என்ன, விவரங்கள் பதிவு செய்யுங்க. வணக்கம். டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அம்பேத்கருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு சார்பில் சமத்துவ நாள் விழாவாக தமிழக அரசு கொண்டாடி வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு அம்பேத்கர் பிறந்த நாள் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காரு. குறிப்பா சென்னை கலைவாணர் அரங்கத்துல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில புத்தகத்தை வெளியிட்டு வருகிறார். அம்பேத்கர் எழுதிய ஜாதியை ஒழித்தல் அழித்தல் புத்தகத்தின் தமிழாக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போ வழங்கி வருகிறாரு. குறிப்பா ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை சார்பில் புதிய விடுதி, பள்ளி கட்டிடங்கள், சமுதாய கூடங்கள், கற்றல் கற்பித்தல் அறைகள் போன்றவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்ப தொடங்கி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி 1000 பழங்குடியினர் வீடுகளுக்கு 1000 பழங்குடியினருக்கான வீடுகளையும் முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. 49,542 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது பயனாளிகளுக்கு வழங்கி வருகிறாரு. இவ்வாறாக அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் இன்றைக்கு நிகழ்ச்சிகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இப்போது பங்கேற்றிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.